பாரம்பரியமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. விகட நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகல இருந்து விலகிட்டாரா, புதிய கட்சியை ஆரம்பிக்க போறாரா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தான் தொடர்ச்சியா தமிழக அரசியல் களத்துல பேசு பொருளா இருக்கு. ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் கூட வருது. புதிதா இந்த தேதியில கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்னு சொல்றாங்க. அமைப்பு தான் முதல்ல தொடங்க போறாரு அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில நம்ம கூட ஜூனியர் விகடனோட பொறுப்பாசிரியர் திரு குமரகுருபரன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். 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 ஆமா, இப்ப அண்ணாமலை ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்துட்டாரா? அண்ணாமலை ராஜினாமா கடிதத்தை இது வரைக்கும் கொடுக்கல. அவர் கொடுத்தது எது அப்படின்னா, ஒரு 10 பக்கம் ஒரு லெட்டர், ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று தயார் பண்ணி பாஜகவுடைய தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் அவர்களிடம் கொடுத்துருக்கிறாரு. ஓகே. அவர் முதல் நாள் போய் பார்க்குற மாதிரி இருந்தது. அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அடுத்த நாள் பார்த்து அவர் டெல்லியில வச்சு கொடுத்துருக்கிறாரு. அந்த 10 பக்க லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, கடந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏன் தமிழக பாஜக தோத்துச்சு அப்படிங்கிறத விரிவாக ஒரு 10 பக்கத்துல லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அவர் அதைத்தான் கொடுக்கப்பட்டிருக்க தவிர ராஜினாமா செய்யல. ஆனா ராஜினாமா மனநிலையில தான் இருக்கிறார். மேபி அது இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகிற நேரத்துல ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கலாம். நாளைக்கு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாள்ல இருந்து ஒரு புதிய பாதையை அவர் தேர்ந்தெடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தென்படுது. சோ அங்க ராஜினாமா லெட்டர் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா கொடுக்கப்படல அப்படிங்கறதான் நமக்கு கிடைக்கிறது. டெல்லியில என்ன நடந்தது? டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சார் அப்படிங்கிற தகவல்கள் வந்தது. நீங்க சொன்ன மாதிரி நிதின் நவீனை சந்திச்சாரு. ஒட்டுமொத்தமா இந்த டெல்லி பயணத்துல என்ன நடந்தது? அதாவது ஃபர்ஸ்ட் நிதின் நவீனை போய் பாக்குறாரு. நிதின் நவீனை போய் பார்த்து அந்த 10 பக்க லெட்டர்ல என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க முதல்ல தொகுதிகள் தேர்ந்தெடுத்த விதமே தப்பு, தொகுதிகள் வாங்கினதே தப்பு, கூடுதலா வாங்கணும். ஏன்னா 11.7% விடுக்காடு நம்ம வாங்கியிருக்கோம். அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில் வாங்க போனா நம்ம 60-70 தொகுதி நம்ம கேட்டு வாங்கியிருக்கோம். ஸ்ட்ரெஸ் பண்ணி வாங்கல, அதுவே முதல்ல தப்பு. உங்களுக்கு பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகள் ஒரு 6-7 தான் இருக்கு. மற்ற எல்லாமே எடப்பாடி புஷ் பண்ணி நம்ம கிட்ட தள்ளி விட்டதுதான். அது தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளாக தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே, இது ஒரு மிகப்பெரிய தவற நான் பாக்குறேன் அப்படிங்கறத ஒரு புகாராவே சொல்லியிருக்காரு, எழுத்துப்பூர்வமா சொல்லியிருக்காரு. 2வது 30 லட்ச ரூபாய் ஒரு சீட்டுக்கு 30 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வித்தது யாரு, இந்த கட்சிக்குள்ள யார் வித்தது அப்படிங்கிற அந்த கேள்வியை அதுல எழுப்பியிருக்கிறார். தோத்து போற தொகுதியா இருந்தாலுமே 30 லட்ச ரூபாய் வாங்கிட்டு இன்னாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவை யார் எடுத்தது அப்படிங்கிற அந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. 3வது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மர் IPS ஆபீசர் அவரு. சோ இவர் போய் பிரச்சாரத்துக்கு போற இடங்கள்ல அந்த வேட்பாளர்கள் எல்லாருக்குமே ஒரு ப்ரீவியஸ் ஒரு யார் அவங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தா மட்டும்தான் அவர் போய் பிரச்சாரத்துக்கு போவார். இவர் முதல்ல பிரச்சாரத்துக்கு போற தயாராகவும் இல்ல, போட்டியிடவும் அவர் தயாராகவும் இல்ல. அந்த நேரத்துல அண்ணாமலை இங்க இறங்க போறாரு அங்க இறங்க போறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அவர் போட்டியிடல அப்படிங்கறத அவர் மேல டெல்லியில சொல்லிட்டாரு, ஆணித்தரமா சொல்லிட்டாரு. ரீசன் என்னன்னா, அந்த இதுதான் 28மே தோத்து போற தொகுதி. அப்புறம் எதுக்கு நம்ம போயிட்டு போட்டியிடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தினால அவர் போட்டியிட விரும்பல அப்படின்ட்டாரு. அப்பதான் நிதின் நவீன் கூப்பிட்டு பேசி, நீங்க பிரச்சாரத்துக்கு போங்க, நீங்க அங்க இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர், இவங்க வாடகைக்கு ஒரு 5 ஹெலிகாப்டர் வாங்கி வச்சிருந்தாங்க தமிழ்நாடு பிஜேபி தேசிய தலைவர்கள் வரும்பொழுது, மத்திய அமைச்சர்கள் வரும்போது பயன்படுத்திக்கிறதுக்காக. அதுல ஒரு 2 ஹெலிகாப்டர் எடுத்து சுத்துங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இவர் சரின்னு சொல்லிட்டு வந்தாரு, பிரச்சாரம் மட்டும் பண்ணாரு. எல்லா தொகுதியிலையும் போய் பிரச்சாரம் பண்ணாரு. சோ அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்டரி அந்த வேட்பாளர்கள் வரும்போது, திருச்செந்தூர் தொகுதிக்கு KRM ராதாகிருஷ்ணன் வேட்பாளர் பிஜேபி போட்டிருந்தாங்க. இந்த KRM ராதாகிருஷ்ணன் மேல ப்ரீவியஸ் கேசஸ் இருக்கிறதா தகவல் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு நம்பருக்கு நான் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல நயினார் இல்ல எல்லாருக்கும் நீங்க பிரச்சாரம் தான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல, இது ஒரு பெரிய ரசபாதமா அந்த நேரத்துல உருவாகி தேசிய தலைமை தலையிட்டு நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அவங்க அறிவுறுத்ததுனால அவர் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு. சோ இது எல்லாத்தையுமே அவர் ஒரு புகாரா அங்க சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த மாதிரியான நபர்களை வேட்பாளர்கள் தேர்வுலையுமே ஏன் இவ்வளவு தூரம் நம்ம கோட்டை விட்டோம், 30 லட்ச ரூபாய் வாங்கிட்டு சீட்டு கொடுத்த நபர்களுமே நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இது எல்லாம் இதுல ஒரே ஒரு குறுக்கீடு என்னன்னா, பொதுவா பணம் கொடுத்து இல்ல பணம் வாங்கி சீட்டு வாங்குறதே தப்பு. ஆனா மற்ற கட்சிகள்ல சொல்ற அந்த அமௌண்ட்டை விட இது ரொம்ப கம்மியா இருக்கு. இங்கதே வரமாட்டேங்கிறானே வந்த டைம் முதல்ல நல்ல தொகுதிகளா இருந்தா அடிச்சு பிடிச்சு வந்துருவாங்க. இதுவே நம்ம போட்டாங்க பாருங்க, கும்பகோணத்துல போய் போட்டாங்க பாத்தீங்களா. கும்பகோணம் தான் சீட்டு கேட்டிருந்தாங்க. ஆனா தஞ்சாவூர் தொகுதிக்கு கொடுத்தாங்க பாருங்க. தஞ்சாவூர்ல எங்க தமிழ்நாடு பாஜக இருக்குது. அது மாதிரி மானாமதுரையில பொன்பல கணபதிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. பொன்பல கணபதி ஏற்கனவே திருவள்ளூர்ல நின்று தோத்தவர். அவருக்கு MP நின்று தோத்தவர். அவருக்கு கொண்டு போய் மானாமதுரை சீட்டு கொடுத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல 3 தொகுதி கொடுத்துக்கிறாங்க. 3 தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்துல எதுக்கு 3 தொகுதி? சோ இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள், அங்க சரியான வேட்பாளர்கள் கிடைக்கல,
அப்படிங்கறதுனால இது எல்லாத்தையுமே அவர் ஒரு புகாரா நிதி நம்பின்ட்டு கொடுத்திருந்தாரு. நிதி நம்பின் எல்லாத்தையும் படிச்சு வாங்கி பார்த்து அவர்கிட்டயே அவர் சொல்லிட்டாரு, நான் வந்து கட்சியை விட்டு வெளியேற மனநிலை இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட நிதி நம்பின்ட்ட சொன்ன பிறகு நீங்க ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்து பேசுங்க, ஏன்னா அவங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கறதுனால அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்றைய இரவு வந்து இதை போய் பாக்குறாரு, ஹோம் மினிஸ்டர் போய் பாக்குறாரு, அமித்ஷா போய் பாக்குறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அந்த டிஸ்கஷன் போயிருக்குது. நிறைய பேர் வந்து அவர் சந்திப்பே நடக்கலன்றாங்க, அப்படிலாம் இல்ல, 2 பேரும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. சந்திச்சு பேசினதுல பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இவர் மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் நயினா நாகேந்திரன் வந்தாங்க. சோ வந்து இவர் மாநில தலைவர்ல இருந்து எடுக்கப்பட்ட பிறகு 1 வருஷ காலத்துக்கு இவருக்கு எந்த பொறுப்புமே இல்லை. இவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மட்டும்தான், ரைட்டுங்களா, முன்னாள் மாநில தலைவர் அப்படிதானே தவிர இவருக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கட்சிக்குள்ள வழங்கப்படவே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய மனக்குறையா அவருக்குமே இருந்தது, அவருடைய ஆதரவாளர்களுக்கும் இருந்தது. இதைதான் முதல்ல கொண்டு போய் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வந்து இந்த கட்சியில யாரு, இந்த கட்சியில எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது? ஏன்னா சேரும் போதே துணைத் தலைவரா சேர்ந்தவர். ஆமா, சேரும்போது துணைத் தலைவர் சேர்ந்தவர் வித்தின் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து மேல ஏறி மாநில தலைவர் ஆனாரு. சோ அப்படி இருக்கும்பொழுது என்ன வந்து 1 வருஷமா வீணடிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் வந்து அவர்கிட்ட இருக்குது. இதை வந்து அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. 2வது, நீங்க தமிழ்நாடு பாஜக அப்படிங்கிறது தமிழகத்துல வளர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. குறிப்பா விஜயோட எமர்ஜென்சிக்கு பிறகு அப்படியே தமிழ்நாடு அரசியல் வந்து அப்படியே புரட்டி போட்ட மாதிரி மாறி முழுக்க இளைஞர்கள் எழுச்சி வந்து அபரிமிதமா இருக்கு. இந்த சூழல்ல தமிழ்நாடு பாஜகவுடைய இப்ப இருக்கிற பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சுக்கிட்டு உங்களால காலந்தள்ளவே முடியவே முடியாது. ஏன்னா இந்த 2 திராவிட கட்சிகளை எடுத்துக்கோங்க, இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மாவட்ட செயலர்னு ஒருத்தர் போட்டாங்க அப்படின்னா மிக மிக குறைந்தபட்சம் அவங்க வந்து ஒரு 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் அவங்க அந்த பொறுப்புல இருக்கிறாங்க. தேவை இல்லாம அந்த மாவட்ட செயலர்களை எந்த கட்சியுமே அப்புறப்படுத்துறதே கிடையாது. ஆனா தமிழ்நாடு பாஜகல 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அதை மாத்திக்கிட்டே இருக்கு. மாநில தலைவர் உட்பட எல்லாருமே 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தன் வந்து அங்க உழைச்சு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவனை தூக்கிட்டு இன்னொருத்தனை போடுறாங்க. அவன் வரும்போது என்ன பண்றான் அப்படின்னா, ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்க அந்த செட்டப்பை கலைச்சிட்டு புதுசா இன்னொரு செட்டப். சோ அதனால என்ன ஆகுதுன்னா, உங்களால கட்சி கட்டமைப்பை உருவாக்கவே முடியல. சோ நீங்க மிக மிக குறைந்தபட்சம் 5ல இருந்து 10 வருஷத்துக்கு தமிழ்நாடு பாஜகவை எந்த விதமான அமைப்பு ரீதியான டிஸ்டர்பன்ஸே பண்ணக்கூடாது. இது 1. 2வது, மாநில தலைவரை 10 வருஷத்துக்கு மாத்தவே கூடாது. இது எல்லாம் நீங்க அமைப்பு ரீதியான ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணா மட்டும்தான் தமிழ்நாடு பாஜக அங்க வளரும். ஆனா அது செய்ய முடியுமா நீங்க கேட்டீங்கன்னா செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய தேசிய விதிகள், பாஜகவுடைய தேசிய விதிகள் அடிப்படையிலேயே 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தணுங்கிறது இருக்குது. அப்படிங்கும்பொழுது நீங்க அதை செய்ய முடியாது. அப்ப தமிழ்நாட்டுல நீங்க வளர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. 1. 2வது, இந்த திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது வீழ்ச்சி விட்டு விழுந்து அந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் தலைமையில ஒரு ஜென்சி புரட்சி மேல இருந்து வருது. அவங்களுக்கு இந்த சித்தாந்தம்லாம் என்னன்னே தெரியாது, திராவிடம்னா என்னன்னு தெரியாது, தேசிய கொள்கைனா என்ன எதுவுமே தெரியாது. ஒரு சித்தாந்தம் இல்லாத ஒரு புதுவிதமான ஒரு பொலிட்டிக்கல் செட்டப் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த இளைஞர்களை இருக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது மெட்டீரியல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பிஜேபி கிட்ட அந்த மாதிரி மெட்டீரியல் இல்லை. ஆகையினால வந்து இந்த கட்சியில இருந்துகிட்டு நான் 20 வருஷம் உழைச்சாலுமே இங்க பிஜேபி ஆட்சிக்கு வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால நான் இந்த கட்சியில தொடர்றதுக்கு விரும்பல. நான் ஒரு தனியா ஒரு பார்ட்டி ஃப்ளோட் பண்ண விரும்புறேன். இந்த பார்ட்டிக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அவரை டிஸ்டர்ப் பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. பிஜேபி நினைச்சாங்கன்னா அவர் எப்படி வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணலாம். அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ஒருவேளை அவர் விலகி போய் ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா இப்போ பாஜகவோட வளர்ச்சி அப்படிங்கிறது இங்க வந்து தடைப்படும். ஏற்கனவே அது வந்து வேகம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அது தடைப்படும். அதுக்கு வந்து அவங்க அனுமதிப்பாங்களா? அனுமதிச்சு தானே ஆகணும். அதாவது தமிழ்நாடு பாஜக இங்க வளர்ச்சி அடைறதுக்கான பாசிபிலிட்டி இல்லைங்கிறத ஒரு பிரீஃபிங் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு பிறகு அந்த சித்தாந்தம் அந்த கொள்கை வந்து இங்க தமிழ்நாட்டுல வேறுன்றணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாடு ஓரியன்டா இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை பேசுறதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு யங் ஃபோர்ஸ் ஒண்ணு தேவை. பிஜேபியோட பிஜேபிங்கிறது ஒரு சும மூட்டை நினைக்கிறாரு அண்ணாமலை. பிஜேபி அடையாளத்துக்குள்ள இருந்து அதை பேச முடியாது, அடையாளத்துல இருந்து அதை பேசவே முடியாது. அப்போ அந்த அடையாளத்தை விட்டு வெளியில வந்து நான் அந்த சித்தாந்தத்தை பேசுறேன் அப்படின்னா மக்கள் ஏத்துக்குவாங்க. நான் உங்களோட இந்த பேசுறப்ப மக்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத அவர் அங்க புரிய வச்சிருக்கிறாரு. அவர் சொல்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிஜேபி அதுல கன்வின்ஸ் ஆகுது. அதனாலதான் அண்ணாமலையை வந்து ஃபர்ஸ்ட் அமித்ஷா அவர்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. நீங்க பொறுமையா இருங்க, நீங்க பாத்துக்கலாம், இப்ப நீங்க என்ன ரீஸ்ட்ரக்சரிங் கேக்குறீங்க, அதை உட்காந்து பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நயினாரை உடனே வர சொல்லியிருக்கிறாங்க. நயினார் அந்த நேரத்துல வந்து திருநெல்வேலியில இருந்தாரு. உடனே நீங்க டெல்லிக்கு புறப்பட்டு வாங்கன்னு சொன்னேமே அவர் வேகமா திருவனந்தபுரம் போய் திருவனந்தபுரத்துல இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு அவர்கள் ஏதாவது வேப்பல மந்திரம் எல்லாம் போட்டிருக்காங்க, டெல்லியில போட்டிருக்காங்க. என்ன நடந்தது?
என்ன நடந்தது, வேப்பலடி தான், நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இல்லத்துல தங்கி இருந்தாரு அவரு. வந்து வச்சு நல்லா சாமி அடி விட்டுருக்காங்க. இவர் சொன்ன அந்த 30 லட்சம் ரூபாய் சீட்டுக்கு 30 லட்சம் ரூபாய் புகார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா, யாரு வித்தது சீட்டை அப்படிங்கன்னா ஒரு கேள்வியா எழுப்பியிருக்கிறாங்க. தோத்து போற தொகுதியை பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருக்கிறாப்ல அமித்ஷாட்ட, இது எல்லாமே வந்து சீட்டை வாங்கி பார்த்துட்டு இந்த வாங்கி இருக்கிறீங்களே இந்த 27 தொகுதியுமே வந்து உங்களுக்கு சாதகமான தொகுதி தானா அப்படின்னு அவர் கேட்ட போது, இதெல்லாம் பிரமாதமான தொகுதி, இதுல 18 வந்து எம்எல்ஏ ஜெயிச்சிரும் அப்படின்னு இருக்காப்ல பியூஷ் கோயல். சோ பியூஷ் கோயலுக்கே உபதி அடிச்சது யாரு அப்படிங்கறது அப்ப டெல்லியோட கோபம். ஏன்னா வந்து அவரு பியூஷ் கோயல் சாதாரணப்பட்டவர் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல இரு நாடுகளுக்கு நடுவுல புரிந்துணர்வு போடக்கூடிய அளவு, ஒப்பந்தம் போடக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய அறிவார்ந்த அவருக்கே ஒரு ஆளு அல்வா கிண்டி கொடுத்திருக்காங்கன்னா அந்த திருநெல்வேலி அல்வாவை எவன் கிண்ணது அப்படிங்கறதுதான் இப்ப டெல்லியோட விசாரணையா இருக்குது. அதுக்குதான் இப்ப நயினாரை கூப்பிட்டு யாருப்பா நெய் ஊத்துனதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நயினாருக்கு இதனால மிகப்பெரிய அளவுல பொலிட்டிக்கல் சரிவு ஏற்படலாம். அண்ணாமலை கொளுத்தின வெடி கண்டிப்பா நயினாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுதும். ஆனா நயினாரை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அண்ணாமலை தயாராக இல்லை. ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் போர்ஸ், பாஜகங்கிற பொலிட்டிக்கல் போர்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அடுத்த 20 வருஷமோ 30 வருஷமோ தன்னால அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு அண்ணாமலை வந்து விட்டார். அதனுடைய எதிரொலியா தான் அமித்ஷாட்ட போயிட்டு எல்லாத்தையும் பிரீஃபிங் கொடுத்துட்டு இப்போ களமே வந்து 2031 தேர்தலுக்கு விஜய், உதயநிதி, அண்ணாமலை இப்படின்னு இந்த மும்முனை போட்டியா தான் போகுது. வேட்டியில இருந்து பேண்ட் ஷர்ட் போட்ட அரசியல் ஏற்கனவே பேண்ட் ஷர்ட் போட்டவர் தானே அந்த யாத்திரை ஒண்ணு போயிட்டு இருந்தாரு, என் மக்கள் யாத்திரையில, அப்ப பேண்ட் ஷர்ட் போட்டு தானே சுத்தினாரு. சோ வந்து அந்த மும்முனை இதாத்தான் இருக்க போகுது, போட்டியா தான் இருக்க போகுது. அப்படித்தான் இந்த தமிழ்நாடு அரசியல் களம் வடிவமைக்கப்படும். அப்படிங்கும் பொழுது இந்த திராவிட சித்தாந்தம் ஓரியண்டா இருக்கிறவங்க பெரும்பகுதி உங்களுக்கு டிஎம்கே சைடு போவாங்க. ஆனா அந்த அதிமுக இருந்து வந்திருக்கிறவங்க, திமுக எதிர்ப்பு உணர்வாளர்கள் எல்லாருமே வந்து விஜய் பக்கம் இருக்கிறாங்க. விஜய பிடிக்காதவங்க கூட்டம் வந்து இப்ப புதுசா உருவாகும். அந்த கூட்டம் வந்து போய் அடைக்கலம் தேடுறதுக்கு ஒரு இடம் இல்ல, யாரும் சீமான்ட்ட போக மாட்டாங்க. சோ நான் ஒரு பொலிட்டிக்கல் செட்டப் ஒண்ணு ஆரம்பிக்கும் பொழுது என் பக்கம் வருவாங்க. நான் வந்து அந்த இடத்துல என்ன பிஜேபி என்ன செய்யணும்னு விரும்பியதோ அது அத்தனையுமே நான் செஞ்சு காட்டுறேங்க அப்படிங்கறதான் இவர் அமித்ஷாட்ட கொடுத்த அஷூரன்ஸ். இந்த அஷூரன்ஸ் அடிப்படையில தான் பிரைம் மினிஸ்டரோட ஒப்புதல் வாங்குறதுக்காக இப்ப வெயிட் பண்றாங்க. ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா ஒப்புதல் வாங்கிட்டா எப்ப அமைப்போ இயக்கமோ கட்சியோ தொடங்குவார் அண்ணாமலை? அதாவது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஆல்ரெடி அவருக்கு உண்டான செட்டப்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கோயம்புத்தூர்ல காலப்பட்டில வீடு இருக்குல்ல, வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 1500 பேர் அமர்ந்து ஆலோசனை செய்யக்கூடிய அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு ஷெட் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஏற்கனவே வந்து அவர் வி த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அதாவது இந்த பார்ட்டியில பிஜேபியில வந்து சேர்றதுக்கு முன்னாடி ரிசைன் ஐபிஎஸ் ஆபீசர்ல ரிசைன் மட்டும் இந்த பீரியட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து வி த பீப்புள் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அதைத்தான் இப்போ ஆக்டிவேட் பண்ணி திரும்ப ஆரம்பிக்க போறாரு. இப்போ இந்த பிஜேபி இருந்து வெளியில வந்தது பிறகு மக்கள் சக்தி இயக்கம் ஏதோ ஒன்று தமிழ் வச்சு ஓட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்னா 1.5 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணுங்கிறது தான் டார்கெட். இவர் ஆரம்பிக்க போற அரசியல் இயக்கத்துக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணுங்கிறது டார்கெட். அது உறுப்பினர் டிரைவை எப்படி நடத்தலாம் அப்படின்னு கடந்த ஒரு 2 வாரமாக அவங்க கூட உட்காந்து டிஸ்கஷன் கட்சி வேலைகளே தொடங்கிட்டாரு. உறுப்பினர் டிரைவுக்கு வேலைய ஆரம்பிச்சாச்சு, ஐடி விங்குக்கு பொறுப்பாளர்கள் போட்டாச்சு. தமிழ்நாடு பாஜக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்குமே நேற்று ஈவினிங் போன் போயிடுச்சு. போன் போய் எப்ப எல்லாருமே ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னையில இருந்து இளைஞரணியில நிறைய பேர் ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இப்ப நீங்க இந்த கேள்வியோட சேர்த்தே நான் கேட்டேன். என்னன்னா அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே போகும்போது அங்கிருந்து நிறைய அவரோட ஆதரவாளர்களா வந்தவங்க, சமீபத்துல இணைஞ்சவங்க, மாவட்ட தலைவர்கள் அப்படின்னு நிறைய இருப்பாங்க அவரோட ஆதரவாளர்களாவே. அவங்களுமே வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாருமே போங்க. நேற்று நீலங்கர முனிசாமி போயிட்டாரு. தமிழ்நாடு பாஜக மீனவர் பிரிவு மாநில செயலர் இருக்காருல்ல நீலங்கர முனிசாமி, அவர் வந்து நேற்று ரிசைன் பண்ணிட்டார்ல. இது எல்லாமே வரல ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்ல போனா தமிழ்நாடு பாஜக வந்து செங்குத்தா பிளவுபட போகுது. வெர்டிகல் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்ப இங்க நடக்க போகுது. இளைஞரணியில பாதி பேரு, மகளிர் அணியில பாதி பேரு, ஏற்கனவே பல பேர் வந்து மாவட்ட தலைவர்கள் வந்து அண்ணாமலையுடைய விசுவாசிகள், அண்ணாமலையால அங்க அமர்த்தப்பட்டவர்கள். அவங்க முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஒரு பெரிய சங்க் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலை ஒரு புது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இப்ப ஆல்ரெடி பாத்துட்டாங்கல்ல, 2 பெரிய திராவிட கட்சிகள் விழுந்துருச்சு. அப்ப புது போர்ஸ் ஒண்ணு எமர்ஜ் ஆகும்போது விஜய்க்கு ஆப்போசிட்டா ஒரு என்ன போர்ஸ் இருக்கு, அப்ப அது அண்ணாமலை தான் அப்படின்னு நம்பி போற கூட்டம் அப்படிங்கறது பிஜேபில இருந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதிமுக இருந்து டாவேக்க போக விரும்பாத ஒரு பீப்புள் இருப்பாங்கல்ல, வேணாம் இது ஒத்து வராது அப்படின்னு நினைப்பாங்க. டிஎம்கே போக விரும்பாதவங்க இருப்பாங்க, ஏன்னா அது திமுக போக முடியாது அப்படின்னு மனதில் நினைக்கிறவங்க. இவங்க எல்லாருக்குமே அண்ணாமலையோட புது கட்சி அப்படிங்கறது ஒரு செகண்டரி ஆப்ஷனா மாறிடுது. சோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சுதான் அவர் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம கேட்ட விசாரிச்ச வரையிலுமே
இப்போ ஒரு 4-5 மாசத்துக்கு வந்து அவர் வீத பீப்புள்ல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண போறாரு. அந்த மக்கள் இயக்கத்தை தான் தமிழ்நாடு முழுக்க போறது, முழுக்க இன்னொரு நடைபயணம் போறதுக்கு ஒரு ரூட் ரெடி பண்றதா. நடைபயணம் மறுபடியும் மக்கள் யாத்திரை மாதிரி திரும்ப போவார் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் வந்து புது பார்ட்டி எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாருன்னா, நம்ம வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி புதிய கட்சியை வந்து தொடங்குகிறார் அண்ணாமலை. இதுதான் நமக்கு கிடைச்ச தகவல். ஓகே. இப்ப கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்தோம்னா கர்நாடகால வந்து எடியூரப்பா பாஜகல இருந்து வெளியில போய் கட்சி ஆரம்பிச்சாரு. குறிப்பிட்ட வருஷத்துல திரும்ப வந்துட்டாரு. உமாபாரதி கட்சி ஆரம்பிச்சாங்க, திரும்ப வந்துட்டாங்க. கேசுபாய் பட்டேல் அவர் திரும்ப வந்துட்டார் அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து வெளியில போய் கட்சி தொடங்குறவங்க மாநில முதல்வர்கள் கூட ஆயிருக்காங்க. திமுகல இருந்து வெளியில போய் எம்ஜிஆர் ஆயிருக்காரு அப்படின்னு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. ஆனா பாஜகல இருந்து வெளியில போனவங்க பெருசா சோபிக்க முடியாம திரும்ப பாஜகவுக்கே வந்த வரலாறு தான் இருக்கு. ஆனா அண்ணாமலைக்கு அது எப்படி சாத்தியப்படும் நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல அது சாத்தியப்படுங்கிறத அவர் நம்புறாரு. அதாவது ஏங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி இல்ல. ஓகே. நீங்க இப்ப 4% இந்த பார்ட்டியை 11% இன்க்ரீஸ் பண்ணது நான் தான் அப்படின்னு அவர் நம்புறாரு. அவருடைய ஆதரவாளர்களும் சொல்றாங்க அது 1% 1 டிஜிட்ல இருந்தாலும் டபுள் டிஜிட் மாத்தினது அண்ணாமலை. சோ வந்து அண்ணாமலை வந்து அதுக்கு மேலே கொண்டு போயிருப்பாரு. ஆனா நீங்க அதுக்கு விடல. இப்ப அவர் நீங்க அனுமதிச்சா கூட போக முடியாத அளவுக்கு இந்த பிஜேபி அப்படிங்கிறது இரும்பு குண்டுகளா அவருடைய காலை பிடிச்சி சங்கிலியில கட்டி வச்சிருச்சு. இனி இந்த சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ணவே முடியாது. இப்ப அண்ணாமலை என்ன பேச முடியும்? பிஜேபிக்குள்ள மாநில தலைவராரு போட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் இருந்துகிட்டு என்ன பேச முடியும்? விஜய்க்கு எதிரா நீ வந்து டக்குன்னு உடனே அடிப்பாங்க, நீ சங்கி அப்படின்ட்டுருவாங்க. சோ அப்போ அந்த இன்னும் நீங்க மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டை நீங்க தான் வஞ்சிக்கிறீங்கன்னு திரும்ப கேள்வி கேட்டலாம். அது எடுபடாது. அதனுடைய முதல் வெளிப்பாடுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த சிபிஎஸ்இ அந்த வருஷத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ண அதுக்கு ஒரு திரும்ப பெறணும்னு சொன்னாங்க. திரும்ப பெறணும்னு ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா? இதுவே வந்து அதனுடைய வெளிப்பாடு தான். இந்த சித்தாந்தம் இந்த கட்சியில இருந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார். சோ இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப திரும்ப அவர் போவாரா சோபிப்பாரா அப்படிங்கறது, தமிழ்நாட்டுல சோபிக்க முடியும்ங்கிறது நம்புறாரு. பிஜேபி இங்க சோபிக்க முடியாது. சோ பிஜேபி சோபிக்க முடியாதுன்னா பிஜேபில இருந்து வெளியில வந்தா மட்டும் தான் நம்மளால சர்வை பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு ஏஜ் 40 தான் ஆகுது. இன்னும் ஒரு 30 வருஷம் அரசியல் பண்ணலாம். அப்ப 30 வருஷம் அரசியல் பண்ணும்போது ஏன் தன்னுடைய காலத்தை வந்து தமிழ்நாடு பிஜேபியில வேஸ்ட் பண்ணிக்கணும்? ரெண்டாவது ஒரு வருஷம் சும்மா தானே இருந்தோம். ஒரு வருஷம் இவனுமே வந்து என்ன எப்படி இருக்குன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல அப்படிங்கிற ஒரு மன கோபம் இதனுடைய வெளிப்பாடுதான் அவருடைய அந்த புது கட்சி ஐடியாவுக்கு உந்துதலா. இதுல பாஜகவோட பிளான் பியா அண்ணாமலை களமிறங்குறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அண்ணாமலை வந்து இண்டிவிஜுவலாவே அவரோட பார்ட்டி, ஏன்னா ஃபியூச்சர்ல அவர் பிஜேபிக்கு போறாரா போகலையா, பிஜேபியோட அஜெண்டாவா இதை பண்ண போறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழும்ல. இவர் கட்சியை வளர்த்துட்டு பின்னாடி அது ஒரு பிஜேபியை கூட சேர்த்துட்டா அது வந்து எப்படி சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும்ல. இது பாஜகவோட பிளான் பியா பார்க்கலாமா, இல்ல அண்ணாமலை அவரோட ஒரு இண்டிவிஜுவலான ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி? இது ஒரு அருமையான கேள்வி. அதாவது அண்ணாமலை பிஜேபியோட பி டீமான்னு கேக்குறீங்க. ஆமா, ரைட்டுங்களா? இல்ல பொதுவா அப்படி ஒரு விமர்சனங்களும் வரும், கேள்வியும் வரும். நம்ம பேசுனதுலயே அண்ணாமலை ஒப்புதலோட தான் வர்றாருங்கிறது நம்ம பேசுவோம். அண்ணாமலை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளவரான பொலிட்டீஷியன். ஆக்சுவலா வந்து மேல ஊதி அடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கிளவரான பொலிட்டீஷியன். இப்போ மேல அவங்க ஒப்புதல் இல்லாம நான் கொஞ்சம் உங்க அனுமதியோட நான் எதிர்த்தாப்புல கடை போட்டுக்கிறேன், இப்ப அந்த இளநீ கடையில உங்க ஆசையுடன் நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் உங்க மோடி படத்தை வச்சுதான் கடை திறக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி புதுக்கடை போடுறதுக்கு. ஏன்னா புதுக்கடை போடும்பொழுது அவங்க டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஆமா, கண்டிப்பா. நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே ப்ரீவியஸா ரைடு கீட்லாம் நெருக்கடிகள் வரும், நிறைய நடந்திருக்குது. அவர் மச்சான்லாம் மாட்டிருக்கிறார். அப்படிங்கும்பொழுது புதுசா கடை போடும்போது அவங்களால தொந்தரவு வந்துடக்கூடாது. கடை போட்டு இளநீ விற்க ஆரம்பிச்சிட்டாச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் போட மாத்திக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. அப்படியே மோடி படத்தை தூக்கி வெளில வீசிட்டு இவர் படத்தை அங்க போட்டுக்குவாரு. சோ அந்த மாதிரியான நபர் தான் அண்ணாமலை. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்கள பகச்சிக்க விரும்பல. கரெக்ட். சோ பி டீமான்னு கேட்டீங்கன்னா அது பி டீம் கிடையாது. நான் பி டீம்னு அவரே எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் உங்க பி டீம் தாங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, உங்களுக்காக நான் தனியா கட்சி டெவலப் பண்ணி கொண்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. ஆனா இவர் வளர வந்த பிறகு அவங்கள தூக்கி வெளியே போட்டுருவாருங்கிறது மேல இருக்கிறவங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. ஓகே. சோ இவரோட ஐடியா என்ன அப்படின்னா, இவருடைய ஓன் ஐடியாவே இங்க தனி பார்ட்டி தான். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணுங்கிறது தான் அவருடைய ஆணித்தரமான. ஏன்னா ஏற்கனவே ரஜினி அவரோட பார்ட்டி வந்தா அதுலதான் அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் ரஜினி பாலிடிக்ஸ் பண்ண போறாருன்ற தகவல்கள் எல்லாம் வந்தது. இப்பயும் ரஜினி கிட்ட ஆதரவு வந்து கோருவாரா, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது தகவல்? 100% ரஜினி இவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாரு. ஓகே. அதாவது இவர் கிரியா யோகா தீட்சை ஒண்ணு வாங்கினார்ல, யாரு ரஜினி அவருக்கு வாங்கினார் ஒரு 3-4 வருஷம் பேக் நினைக்கிறேன். ஓகே. அந்த ஆசிரமத்துக்கு வந்து இப்ப கண்டினியூஸா 3 இயர்ஸ் வந்து இவரை போக சொல்லிட்டு இருக்கிறாரு. ரஜினி வந்து ரஜினியோட நல்ல தொடர்புல தான் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதுல வந்து சேரணுங்கிறதா இவரோட விருப்பமா இருந்தது. கரெக்ட். அதுலதான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி தான் விருப்பப்பட்டு இருந்தாரு. ரஜினி கட்சி ஆரம்பிக்கல அப்படிங்கிற அதனாலதான் பாஜக வந்தாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச. ஆமா.
இப்போ இவருக்கு ஃபுல்லா பேக்கப் ரஜினி பேக்கப் பண்றாரு. ஆனா இப்ப அதை வெளிப்படுத்துறாருன்னு வச்சுங்களேன், பொறாமையில பேசுறாரு. ஏற்கனவே காக்கா கழுகு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சோ வந்து இவர் விஜய் மேல இருக்கக்கூடிய ஒரு போட்டி பொறாமையில இப்படிலாம் பண்றாரு அப்படிங்கிற பேச்சு திரும்பிடும். ஆகையினால இப்போதைக்கு மெயின் பிக்சருக்கு ரஜினி அவர்கள் வரமாட்டார். வராம பின்னாடியில தேர்தல் களத்துல ஆதரவு தெரியும். தேர்தல் களத்துல ஒரு இஷ்யூ வரும். தமிழ்நாடுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவார், இல்ல கருத்து சொல்லுவார். அந்த கருத்தை என்டோர்ஸ் பண்ணுவார் ரஜினி. சோ இப்படித்தான் வந்து அவருக்கு பேக்ல வந்து ரஜினி இருக்கிறாரு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வரும். சோ இது எல்லாமே வந்து பிற்காலத்துல என்ன 1 வருஷம் நடக்கலாம், 2 வருஷம் நடக்கலாம். லாங் டேர்ம் இருக்கு. பார்லிமெண்டரி எலெக்ஷன் 29 வருது. மேபி அது வந்து ஒரே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா கூட போகலாம். அப்படி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்கிற பட்சத்துல இந்த ஒரு 3 வருஷம் தானே, 3 வருஷத்துக்குள்ள வந்து ஏதோ ஒரு டைம் பீரியடுக்குள்ள அண்ணாமலைக்கு பின்னாடி ரஜினி இருக்காரு அப்படிங்கறது வெளிப்படுத்துறோம். ரஜினியோட முழு சப்போர்ட்டோட தான் அண்ணாமலை செயல்படுகிறார். அவருக்கு தேவையான அத்தனை உதவிகளையுமே ரஜினி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார். இப்ப ஓய்வுக்கு போறாரா சொல்லி போயிருக்கிறார்ல ஊட்டிக்கு போனது கூட ஒரு சந்திப்புக்காக வேண்டியதான். அண்ணாமலைக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்வதற்காக வேண்டியதான் ஊட்டி ரஜினி அவரோட கட்சின்னு சொல்லலாம் போல. ரஜினியோட கட்சி தான். இப்ப மேல இருந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, ரஜினி அவர்கள் மேல இருந்தும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறத சொல்றாரு. ஏற்கனவே நம்ம ஜூனியர் எழுதியிருக்கோம். ஸ்ரீ ரவிசங்கரை போய் பார்த்து வந்தோம். அண்ணாமலை மேல கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க நான் தனியா பார்ட்டி ஃப்ளோட் பண்ணா மேல ஏதாவது கோவப்பட்டு போறாங்க சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப அவருக்குள்ள ஒரு தயக்கம் என்னன்னா, நீங்க சொல்றதா யாருமே அங்க இருந்து வெளியில வரும்பொழுது யாரும் சோபிச்சது கிடையாது, வெற்றி அடைஞ்சது கிடையாது, திரும்ப பிஜேபிக்குள்ள தான் போவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து இண்டிவிஜுவலா இந்த ஒரு தனி கட்சியை தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கூட செல்வா கூட வளர்த்து காட்டணுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நம்மோட அரசியல் பாதையில எந்த குறுக்கீடுகளும் வந்துடக்கூடாது. குறிப்பா டெல்லியோட இடையூறுகள் வந்துடக்கூடாது. இதுக்கு என்னெல்லாம் தடையெல்லாம் இருக்கோ அந்த தடையெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறார். செப்டம்பர் 14ஆம் தேதி புதுக்கட்சி, 17ஆம் தேதி மோடி பிறந்த நாள். ஆமா, மோடி பிறந்த நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாப்ல. 14ஆம் தேதி ஒரு புதுக்கட்சி ஆரம்பிக்கும் போது பல சுவாரஸ்யங்கள் அதுல இருந்து நிகழ ஆரம்பிக்கும். வேற யாராவது முக்கியமான தலைவர்கள் இங்க இருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாஜகல இருந்து முக்கியமான தலைவர்கள் யாராவது? இப்ப நம்ம வந்து 2ஆம் கட்ட மாவட்ட தலைவர்கள் பாக்குறோம், அவங்க எல்லாம் பாக்குறோம். முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்களே, இத்தனை வருஷமா கட்சியில இருந்தவங்க, அவங்க மாநில தலைவராக இருந்திருப்பாங்க, ஏதாவது பொறுப்பு, அந்த மாதிரி யாராவது போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? யாராவது அவர் அண்ணாமலையோட ஒரு நல்ல ரேப்போட யாராவது இருக்காங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. எஸ்டி சூர்யாவே எடுத்துக்கலாமே. தமிழ்நாடு பாஜக இளைஞரணி மாநில தலைவர் இருக்காரு எஸ்டி சூர்யா. அவர் வந்து அண்ணாமலையோட தீவிர ஆதரவாளர் தான், தீவிர விசுவாசி தான். அவர் போகலாம். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களே. மாநில பொறுப்புல இருக்கிறவர் எம்சி, அதான் நீலங்கர முனுசாமி சொன்னாங்க, மாநில பொறுப்புல இருக்கிறவர் தான். நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல அப்படி நிறைய பேர் போகும் பட்சத்துல தமிழ்நாடு பாஜகவோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? அதை பத்தி மேல இருக்கிறவங்களே கவலைப்பட்டு இருந்தாங்கன்னா வேட்பாளர் தேர்வுல இவ்வளவு தப்பு நடந்திருக்காத. அவங்கதான் மொத்தமா இதை விட்டுட்டாங்களே. அது வந்து ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஓரமா வந்து ஒரு பெட்டிக்கடை நடந்துட்டு இருக்குது, அது ஏதோ ஒரு வருமானம் வருது வருது, அது ஏதோ நடந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. அவங்க மேக்சிமம் போட்டது என்ன, ஒரே ஒரு குண்டு பல்பு, மாநில தலைவருங்கிற ஒரு குண்டு பல்பை போட்டு விட்டு எரிய விட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த வெளிச்சத்துல எது நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு பாஜகவுமே தன்னை ரீவேம்ப் பண்றதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரை வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. டி.எல். சந்தோஷ் அவர்கள் வந்து போன வாரம் கோயம்புத்தூர்ல மீட்டிங் போட்டு எப்படி தமிழ்நாடு பாஜக வளர்க்கறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் 2 நாள் உட்கார்ந்து நடத்தி முடிச்சிருக்கிறாரு. என்ன முடிவுக்கு வந்தாங்க? என்ன அந்த இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொதுச் செயலாளர்கள் ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட வந்து அதை வந்து சுருக்கி 4 ஆக்க போறாங்க. 5 இருக்கு, 4 ஆக்க போறாங்க. மாநில கண்டிப்பா அதுல ஒரு மாற்றம் வந்துரும். நம்பர் குறைக்கிறாங்கல்ல, மாற்றம் வந்துடும் நம்புறாங்க. மாநில துணைத் தலைவர் போஸ்ட வந்து 9 ஆக்க போறாங்க. அது மாதிரி அணி நிர்வாகிகள் எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வர போறாங்களா, இது மாதிரி எல்லாம் ஸ்கீம் போட்டாங்க. ஆனா போகும்போது டப்புனு எதிர்த்தாப்புல ஒரு கடை இளநீ கடையை போட்டோன்னே என்ன பண்றது தெரியாம இவங்களதான் முடிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பாஜகவுக்கு இனி இப்படி பெரிய அளவுல ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ணாமலை உனக்கு அந்த ஃபியூச்சரை கொண்டு வர்றேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு வித்தை காமிச்சிட்டு வெளில வர்றாரு. இவருமே அந்த இதை கொடுப்பாராங்கிறது உறுதி கிடையாது. ஓகே, அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், நயனா நாகேந்திரன், இந்த மாதிரியான தலைவர்களோட மனநிலை இப்ப என்னவா இருக்கு? அவங்க அத்தனை பேரையும் பத்தி தான் அந்த 10 பக்க டாக்குமெண்ட்ல எழுதி கொடுத்துருக்காங்க. அப்படியா? நம்ம கோவை தெற்குல இருந்து கோவை வடக்குக்கு இந்த மாதிரி ஏமாறுச்சு. அவங்க சொந்த தொகுதியை ஒரு நல்லா வச்சிருந்தாங்கன்னா எதுக்கு தொகுதி மாறணும்? அதுக்கு ஏன் நீங்க அலோவ் பண்றீங்க? அப்படி தொகுதி மாறி போறவங்களை வந்து தொகுதியில மாறக்கூடாது, தொகுதி மாத்திரம் இருந்தா யங்ஸ்டர் தான் போடுவோம்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கணும்ல. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எத்தனை முறை நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க? இதெல்லாம் வந்து அவர் கருப்பு முருகானத்துக்கு எத்தனை வாய்ப்பு கொடுப்பீங்க? இதெல்லாமே வந்து அவர் கேட்டிருக்கிறாரு, அந்த கடிதத்துல முழுக்க கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி ராமசீனிவாசனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தீங்க, யங்ஸ்டர்ஸ் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது. இப்ப இவங்க எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது அதிகபட்சம் போனா என்ன, இனி வந்து கவர்னர் தான் போகணும், லெப்டினன்ட் கவர்னரு அப்படி எனக்கு ஏதாவது ஒரு போர்டுக்கு தலைவர் அப்படிதான் போகணும். ஆனா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இனி சீனியர்ஸ் யாரையுமே
என்டோர்ஸ் பண்ணி பாதுகாக்கிற மாதிரி இல்ல அவங்கள வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி தமிழ்நாடு தேசிய தலைமை பாஜக விரும்பல அப்படிங்கறதான் நம்ம கேள்விப்படுற தகவல். ஓகே, இன்னுமுமே இவங்க தலைவர்களை தாண்டி பாஜக வட்டாரம் இதை வந்து எப்படி பார்க்கிறாங்க? அண்ணாமலை தனியா போறத ஒரு பெரிய இழப்பு அப்படி பாக்குறாங்களா இல்ல எப்படி பாக்குறாங்க? இல்ல அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது, புது கடை ஒண்ணு திறக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தாங்க. அங்க போய் பேச போறோம், சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற. ஆனா இந்த கட்சியிலேயே, அதாவது இந்த கட்சிக்குன்னு விசுவாசிகள்னா ஒண்ணும் கிடையாது. ஏதாவது பொறுப்பு வரும், பதவி வரும். ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப வெகு சிலர் தான் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்ல இருந்து இந்த கட்சியில இருக்கிறவங்க தான் அண்ணாமலை வெளியே போறதுல ஒரு பெரிய வருத்தத்தோட இருக்கிறாங்க. போயிட்டாரு, அவரை இழந்துட்டோமே, அவரை வந்து கைவிட்டு இருக்க கூடாது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதை நம்ம கேட்கிறோம். சீனியர்ஸ் பல பேர் வந்து தப்பு பண்ணிட்டாங்க பிஜேபி அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. அப்ப கூட அண்ணாமலை மேல குற்றச்சாட்டு சொல்லல. அண்ணாமலை ஒரு வருஷம் வந்து சும்மா தான் வச்சிருந்தாங்க, இவங்க பயன்படுத்திக்கலங்கிற ஒரு வருத்தம் வந்து அந்த மாதிரியான கோர் பிஜேபி மெம்பர்ஸ் கிட்டே இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்குமே அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா இப்ப தடுக்க முடியாத, அவர் சொன்ன காரணங்கள் அடிப்படையில வச்சு பார்த்தா தமிழ்நாடு பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதுவுமே தெரியல. ஆமா, இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு கேள்வியுமே வருது. பொதுவா என்னன்னா, தமிழிசை சவுந்தரராஜனை ஒரு கவர்னரா ஆக்குனாங்க, ஒரு மாநில தலைவர்ல இருந்து. எல்முருகன் மத்திய அமைச்சரா ஆக்குனாங்க. அண்ணாமலையை மட்டும் ஏன் இவ்வளவு காலம் காக்க வச்சாங்க? எந்த பொறுப்புமே கொடுக்கல. எந்த பொறுப்புமே ஏன் கொடுக்கல அப்படின்னா, இங்க நடந்த உள்ளடி பாலிடிக்ஸ். இங்க தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் மோதல்ல அவர் மேல ஒரு நிறைய பெட்டிஷன் போட்டு அவரை வந்து இப்ப எதுவும் ரெகனைஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு இவங்க கொடுத்த அழுத்தத்தினால அவர் அப்படியே வச்சிருந்தாங்க. பிஎல் சந்தோஷ் கடைசி வரைக்கும் அவர் பக்கம் நின்னார். இப்ப லாஸ்டா போன வாரம் நடந்த கூட்டத்துல கூட திரு அமர் பிரசாத் ரெட்டி வந்து அவருக்கு ஏதாவது ரெகக்னிஷன் நீங்க என்ன கொடுக்காம இருக்கிறீங்கன்னு சொன்ன போது, உன்னை விட எனக்கு அண்ணாமலை தெரியும், அண்ணாமலைக்கோட நலம் விரும்பிகள்ல நான் அந்த முதல் நலம் விரும்பி, அவருக்கு என்ன தேவை எப்ப தேவைங்கிறத எங்களுக்கு செய்ய தெரியும், நீ ஒண்ணு எங்களுக்கு பணம் எடுக்க வேணாம்லாம் அமரை போயிட்டு கடிச்சிருக்காரு. சோ அப்ப அந்த அளவுக்கு வந்து அவருக்கு தெரியுது, அவர் ரெகக்னிஷன் கொடுக்கலங்கிறது தெரியுது. ஆனா மேல அமித்ஷா மோடி அவர்கள் வந்து நிதின் பின் பல விஷயங்கள் அங்க ஈக்குவேஷன்ஸ் மாறுறதுங்கிறதுனால இவருக்கு ஆக்சுவலா தேசிய பொறுப்பு கிடைச்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனா எலெக்ஷன் நேரத்துல சக்தி கேந்திர பொறுப்பாளரா இவருக்கு பொறுப்பு போடுற மாதிரி தான் இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல என்ன ஆயிடுச்சு, நயினாரும் எடப்பாடி பழனிசாமியும் மேல போய் சொல்லி இவரை போட்டீங்கன்னா எலெக்ஷன் வேலை பார்க்க மாட்டான், இவர் உள்ளடி வேலை பார்ப்பாரு அப்படின்னு இவங்க போய் சொன்னதுனாலதான் சக்தி கேந்திர பொறுப்பாளர் போஸ்டே வந்து போடாம மாட்டாங்க. சோ இந்த மாதிரியான விஷயம் உள்ளடி பாலிடிக்ஸ் தான் இங்க. அதனாலதான் ஒரு வருடமா இவர் வந்து டோட்டலா புறக்கணிக்கப்பட்டார். இப்ப அது எரிமலையா வெடிச்சு வெளில வந்திருக்காரு. ஓகே, பார்ப்போம் அண்ணாமலை வந்து புதிய இயக்கம் கட்சியை வந்து தொடங்குறாரா, அடுத்தடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம மற்றொரு வீடியோல விரிவாக பேசலாம். நன்றி. தமிழக மக்களின் பேராதரவு பெற்ற தங்கமயிலின் புதிய ஷோரூம் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி இனிதே ஆரம்பம். ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.